ஹே கைஸ், ஓகே, இன்றைக்கும் தமிழ் தான். ஸோ இந்த வாரம் பூரா நான் நினச்சேன் தமிழில் பேசிட்டு லைக் முடிஞ்ச அளவுக்கு இத்தனை நாளாக என்ன பண்ணேன், லைக் சிஜி பற்றி சொல்லிட்டு இருந்ததெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் இன்றைக்கான லைவும். பட் இன்றைக்கி நான் நிறைய சிஜி, ஹேர் ஃபால், ஃபுல்லாக ஹேரோட ஜேர்னி எடுத்துகிட்டு போகிறேன். பிகாஸ் நேற்று ஆஸ் அ சம்மன் ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டப்போ நீங்கள் பெட்டர் ஸ்டார்ட் வித் அ ஷாம்பூ, கண்டிஷ்னர் அண்ட் அ ஹெல்தி ஹேர் கேருக்கு ஆயிலிங் அண்ட் தென் ஸ்கேல்ப் மசாஜ் அண்ட் யோர் ஜெல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபுல்லாக ஹேர் அண்ட் வாட் எவர் ஐ நோ அது ஃபுல்லாக சொல்கிறேன். ஹலோ கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் திங், எஸ்டர்டே நான் வாஷ் பண்ணல. லைக் ஐ காட் புதுசாக ஒரு யூக்குலேலி வாங்கினேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ற பேரில் லைக் அதுலேயே பண்ணிட்டு இருந்தப்போ டைம் போயிடுச்சு. Then I skipped it. So today my hair is in bun. Adhaan panna mudiyum. I'm okay with everything. And the next part is that hair patti first purinjittu, then we'll get into what to do with hair. Simple as that. Idudha enoda hair oda roots. Okay, each hair they call it follicles. Follicles na veru nu solvanga nenikiren. So inga irundhu மேக்ஸ் டு மேக்ஸ் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் முடிக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த நியூட்ரிஷன் எல்லாமே வரும். பட் அங்கேருந்து திருப்பி இது பேசிக்லி இது ஒரு பைப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனால தான் இந்த கண்டிஷ்னர் கான்செப்ட் வந்தது காரணமே அதுதான். தேங்க்யூ. ஸோ கண்டிஷ்னர் வந்ததுக்கான காரணமே அதுதான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபுல் முடியுமே செத்து போன முடிதான். ஸோ இதுதான் ஹேரோட நேச்சர். ஃபஸ்ட்டு ஹேரை புரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி கேர் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் புரியும். நான் அது போஸ்ட் போட்டேன், பட் பாதி பேர் படிக்கிறது இல்லைன்றதுனால நான் அதையும் தமிழ்லேயே சொல்லலான்னு நினச்சேன். ஸோ நீங்கள் இப்போ ஒருவேளை ஃபுல் கெமிக்கல் ப்ராடக்ட் நான் இங்கேருந்து இங்கே போட்டேன் அப்படின்னாலுமே உங்களோட ஹேருக்கு புரிய போகிறதும் கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முடி வெட்டினா எனக்கு முடி வளரும். நிஜமாக வளராது கைஸ். நீங்கள் முடி வெட்டுறதுனால முடி வளராது. கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். என்னன்னா, நிறைய ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருந்தால் அது அப்படியே மேலே 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 வந்து இருக்கிற ஹெல்தி ஹேரையும் டேமேஜ் பண்ணும். அந்த டேமேஜை குறைக்கிறதுக்காக தான் நீங்கள் பேசிக்கலி ஹேர் கட் பண்ணுறீங்க. ப்ளஸ் அடிக்கடி ஹேர் கட் பண்ணுறதுனால ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் கேர் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே இந்த மொனை எல்லாம் டேமேஜ் ஆகத்தான் போகுது. அந்த டேமேஜ் குறைக்கிறதுக்கு தான் ஹேர் கட். நான் நிறைய பேர் பார்க்குறேன், எனக்கு நிறைய லைக் டேண்ட்ரஃப் இஷ்யூ இருக்குது இப்படி சொல்லி ஹேர் கட் பண்ணுறாங்க. பட் என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒத்துக்கிறேன் நீங்கள் ஹேர் கட் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஆகிடும், மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. பட் உங்கள் ஹேர் கட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்கள் ஹேருக்கு ஃபீலிங் கூட இருக்காது. அதனால தான் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வலிக்கிறதே கிடையாது. சிம்பிள் ஆஸ் தட் நெயில் கான்செப்ட். ஸோ இப்படி ஃபுல்லாக பிச்சுட்டு வரும்போது மட்டும்தான் வலிக்கும். இது ஹேரை பற்றி. இப்போது ஹேர் எப்படி பார்க்கலான்னா, இங்கே நீங்கள் டேமேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னும் டேமேஜ் ஆகும். இதனால தான் ட்ரையாக ஃப்ரிஸியாக என்னோட ஹேர் 5th டே ஆஃப் ஹேர் நான் வாஷ் பண்ணல. பட் ஸ்டில் கொஞ்சமாவது ஷைன் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிள் தட் ஐ ஸ்டார்ட் கேரிங் மை ஹேர். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேயும் கேர் பண்ணுற ஒரே காரணத்துக்காக தான் அது கொஞ்சம் ஷைனியாகவும் இருக்குது, பார்க்க ஹெல்த்தியாகவும் இருக்குது. நீங்கள் எப்போ அதெல்லாம் பண்ணலையோ அது ஆகிடும். ஸோ இந்த ஜேர்னிக்கு தான் கர்லி கேர்ள் மெத்தடில் பெட்டராக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் திங் பண்ண போகிறது, ஐம் கோனா அப்ளை ஆயில் டு மை ஹேர். நான் லைவ்லேயே பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் ஹேர் ஃபால் நிறைய ஆகுது, எனக்கு பயங்கரமாக குட்டுது. இதுலேயும் புரிஞ்சுக்கோங்க, சீசனல் ஹேர் ஃபால்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷத்தில் 2 வாட்டி அதிகமாக உங்களுக்கு முடி கொட்டும். ஏன்னா உங்களோட பாடி டைப்பு அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய முடி கொட்டும். அதனால உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது. பட் அந்த பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. லைக் எதாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் கொடுங்க உங்கள் ஹேருக்கு. கண்டினியூஸாக ஒரு 3 months கொட்டிகிட்டே இருக்குன்னா, எஸ், யூ ஹாவ் டு கேர் ஃபார் இட். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மல்டிபிள் பிரச்சனை இருக்கலாம். இஃப் யூ ஆர் அ கை, நீங்கள் அடிக்கடி ஹெல்மெட் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா மேபி தட் ப்ரெஷர் குட் லீட் டு ஹேர் ஃபால். If you're a female, you might have a thyroid, you might have your health concerns, there are PCOD, நிறைய கன்சர்ன் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடியெல்லாம் நார்மலாகவே யூ டிடன்ட் கேர் அப்படின்னு ஒரு கான்செப்டும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கல, அதனால அது கொட்டுதுன்ற கான்செப்டும் இருக்குது. இல்லைன்னா ஒரு நாளைக்கு 50 முடி கொட்டலாம், 50லேருந்து 100 முடி நார்மலாக கொட்டலாம் அப்படின்றது பேசிக். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நிறைய தெரியும். லைக்
டக்குன்னு இதை பார்த்து 2 லட்சம் முடி இருக்கிய மண்டையிலன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த 2 லட்சத்துல 50லேருந்து 100 போறது தான் ஜாஸ்தியா தெரியும். ஸோ திஸ் இஸ் ரியாலிட்டி. ஒரு நாளைக்கு மினிமம் 50 to 100 இஸ் ஓகே. லைக் மினிமம் 50 அண்ட் மேக்ஸிமம் 100. அதுக்கு மேலே கொட்டும் போது தான் தேர் இஸ் சம்திங் ராங். அப்போதான் யூ ஹாவ் டு ரியலி டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதே மாதிரி நான் சொன்னேன்ல, என்னோட கேர்லி ஹேரை நான் சீப்பே போடல. இதான் 5 நாளா இந்த மண்டையில் சீப் போடல. இப்போ நான் தலை வாரினேன்னா 5 நாளைக்கு லெட்ஸே ஒரு நாளைக்கு 50 முடினா ஒரு 250 முடி கொட்டலாம்ல. ஸோ தட் இஸ் ஓகே. அப்படிதான் பஞ்சா கொட்டும். அதுலேயுமே 2 விதமாக கொட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ எண்ணெய் தேய்ச்சி சீப்பு போடு தலை வாரும் போது அப்போ கொஞ்சம் கொட்டும், நான் குளிக்கும் போது கொஞ்சம் கொட்டும். ஒன்று தான் சொல்கிறேன், லைக் நீங்கள் பண்ணுறத சரியாக பண்ணிகிட்டே போங்க. ஒரு பாயிண்டில் நீங்கள் பண்ணியும் எஃபெக்ட் இல்லாத பட்சத்தில் தென் மீட் அ டெர்மட்டாலஜிஸ்ட், யாரையாவது மீட் பண்ணி இதுதான் என் கன்சர்ன்னு பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கே ஃபீல் ஆச்சுன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கு ஹேர், தென் இப்போ நான் சொன்னேன்ல, எனக்கு நேத்தே ஐ ஷுட் ஹவ் வாஷ்ட், இச்சி ஹேர் இருந்தது. ஆனால் நான் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், விச் மீன் ஐ ஹவ் ஆல்ரெடி டேமேஜ்ட் அ லிட்டில். இதுதான் உண்மை, ஐ ஹவ் டேமேஜ்ட். அந்த டேமேஜ்க்கு ஐ ஹவ் டு டூ அ லிட்டில் எக்ஸ்ட்ரா. ஸோ சிம்பிள், லைக் இன்னைக்கு ஐ வில் யூஸ் 2 ஆயில்ஸ். ரெண்டுமே ஜூசி கெமிஸ்ட்ரின்னு சொல்கிற பிராண்ட் தான். ஸோ திஸ் இஸ் சில்லி ஹோஸ்டைல் அண்ட் பிளாக் சீட் ஆயில். இச்சிங்க்கு நிஜமாலே இது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். பட் கையில் ஊற்றி பார்த்தா காரக்குழம்பு மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் நோ, கலர் அப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இட் இஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ், 1000 rupees, பட் ஐ காட் இட் டியூரிங் அன் ஆஃப் டைம் நினைக்கிறேன். ப்ளஸ் பேக்கேஜிங்கில் எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது, லீக் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ஸ்கேல்பில் போடுவேன். நான் இப்போ எப்படி போடுறேன்னு காட்டுறேன். ப்ராபப்ளி இஃப் இட் ஹெல்ப்ஸ் யூ கைஸ், இட்ஸ் ஓகே. திஸ் இஸ் த கலர் ஆஃப் தட் ஆயில் கைஸ். ஏன்னா இட் இஸ் சில்லி ஆயில், இந்த கலரில் தான் இருக்கும். ஐம் டேக்கிங் திஸ் மச். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, ஐ யூஸ் மை ஃபிங்கர் டிப் டு அப்ளை டு மை ஸ்கேல்ப். லைக் ஐ டேக் மை 4 fingers, apply to my scalp. லைக் சிம்பிள். முதல்ல உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி பாருங்க. அண்ட் நிறைய எண்ணெய் நிஜமாலே தேவை கிடையாது. யூ கேன் ஆக்சுவலி பெனிட்ரேட் இருக்கிறதையே வச்சு யூ கேன் ஸ்டார்ட் மசாஜிங். திஸ் இஸ் வாட் ஐ செட். இப்போ நான் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணுறேன். எண்ணெய் இல்லாமல் நீங்கள் டெய்லி மசாஜ் பண்ணீங்கன்ற பட்சத்தில் வாட் ரியலி ஹேப்பன்ஸ் இஸ், நான் சர்க்குலர் மோஷனில் கொடுக்கும் போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஃபேஸுக்கு நான் கப்பிங் பண்ணப்போ என்ன நடந்ததோ அதை தான் நான் என்னோட ஹேருக்கும் பண்ணுறேன். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஹேருக்கு ஆயில் தடவுனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆயில் தட் ஐம் டூயிங் இஸ் திஸ் ஃபார் மை ஸ்கேல்ப். என்னோட ஸ்கேல்ப்புக்கு மட்டும். ஏன்னா ஆல்ரெடி ஐ செட் 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஐ ஹவ் டெஃபினெட்லி டேமேஜ், லைக் இச்சிங், லைக் டர்ட் நிறைய ஐ வுட் ஹவ் கிரியேட்டட். ஸோ மேக் ஷுர் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஐ எம் ஜஸ்ட் டூயிங் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஐ வில் ஸ்டார்ட் அப்ளையிங் ஜூசி கெமிஸ்ட்ரியோட தான் இதுவும். ஐ வில் ஸ்டார்ட் அப்ளையிங் திஸ் பம்கின் அண்ட் ஆர்கானிக். இந்த டைமில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆயில் தடவிட்டேன். ஐ வில் வெயிட் ஃபார் another 1 hour ஆர் மேக்ஸிமம் 2 hours. எஸ், நான் லேட் நைட் தான் வாஷ் பண்ணுவேன். அண்ட் ஐ யூஸ் லிட்டில் வார்ம் வாட்டர் பிகாஸ் இப்போ கோல்ட் டைம் பீரியட்ன்றதுனால. ஹாட் வாட்டரில் தலைக்கு குளிக்காதீங்க, ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அதே மாதிரி ஐ ஹாவ் அ டெக்னிக், நான் அதையும் சொல்லிடுறேன். எனக்கு சுடு தண்ணியில் மட்டும்தான் குளிச்சு பழக்கம். ஓகே, ஸோ சுடு தண்ணியில் குளிக்கிறதுனால சுடு தண்ணி படும்போது என்ன ஆகும்னா என்னோட போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ தே கெட் வீக். ஓகேவா, அதை எப்படியும் சீல் பண்ணால் இட் இஸ் குட் ஃபார் யூ, தட் இட் இஸ் ஹெல்தி. சுட தண்ணியில் குளிக்காதீங்க, வார்ம் வாட்டரில் குளிங்க. பட் நான் என்னோட ஸ்கின்னுக்கு சுடு தண்ணியில் தான் குளிப்பேன். இட் இஸ் ஆன் அ லிட்டில் ஹையர் டெம்பரேச்சர் தேன் வார்ம். பட் என்ன நடந்தாலும் சரி, ஹேருக்கு ஐ டூ நாட் யூஸ் ஹாட் வாட்டர் கைஸ். வார்ம் வாட்டரில் குளிப்பேன். என்னோட லாஸ்ட் வாஷ் இருக்குல்ல, இதுதான் கடைசி, இதுக்கு மேலே என் தலையில் தண்ணி ஊற்ற மாட்டேன்ற போது ஐ ஆக்சுவலி டூ அ கோல்டு வாட்டர். அப்படியே கோல்டு வாட்டர் போர் பண்ணுவேன். ஏன்னா என்னோட போர்ஸ் க்ளோஸ் ஆகுறதுக்காக. ஸோ நீங்கள் இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் வெரி யூஸ் டு ஹாட் வாட்டர், சேஞ்ச் தீஸ் திங்ஸ். தண்ணி மட்டுமே உங்களோட டேமேஜ்க்கான நிறைய காரணமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் வாட்டர் ஹேஸ் பீன் த ஒன்லி சோர்ஸ். அதை மாற்றினா மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் வந்து ஹார்ட் வாட்டர், லைக் நிறைய உப்பு தண்ணின்ற பட்சத்தில் என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, எப்பயும் போல் குளிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிக்கிற தண்ணி இருக்குல்ல,
ஸோ அதை மட்டும் ஒரு லிட்டர் இதில் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட லாஸ்ட் வாஷ் அதில் கழுவுங்க. லைக் தீஸ் ஆர் த சிம்பிள் திங்ஸ், குட்டி குட்டி திங்ஸ், பட் ரியலி ஒர்க்ஸ் ஆன் யூ. ஸோ ரைட் நவ் நான் ஸ்கேல்புக்கு தான் போட்டுட்ருக்கேன் இன்னமும். ஐ ஹவ் நாட் ஃபினிஷ்ட். லைக் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் யாருக்காவது ஏதாவது கன்சர்ன் நடுவில் டவுட் இருந்தால் ப்ளீஸ் டூ ஆஸ்க் மீ. ஐ வுட் பி ஹாப்பி டு ஆன்சர். இப்போது இதை சொல்லிட்டு இருக்கும் போது நான் சிஜின்னு சொல்கிறேன்ல, சிஜியில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் போடாதீங்கன்னு. ஐ டூ இட் ஆன் மை ஆயிலிங் டேஸ். ஸோ இப்போ ஐ வில் மசாஜ் இட் ஃபார் எனிவே 5 minutes. ஸ்கேல்புக்கு மட்டும் ஐ வில் டூ அ மசாஜ். முடிச்சதுக்கு அப்புறமா ஐ டூ. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷாம்புவை தான் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா இந்த பிராண்ட் இருக்குது, அரோமா மேஜிக்ன்ற இந்த பர்டிகுலர் பிராண்ட் இஸ் பிரிட்டி குட். லைக் இதில் சல்ஃபேட் இல்லை, சிலிக்கன் இல்லை, பேரபன் இல்லை, எதுவுமே இல்லை. அண்ட் இட்ஸ் காஸ்ட் இஸ் ஓன்லி அரௌண்ட் $215 கைஸ். இந்த வேரியண்ட் இஸ் மை ஃபேவரட். இந்த வேரியண்ட்டும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் ஐ பிக்ட் இட் ஃப்ரம் ஸ்மிட்டன். ஓகே, ஷைன் அண்ட் வால்யூம் ஷாம்புன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஆல்சோ குட். பட் இது எனக்கு ரொம்ப க்ளீனாக கிளியர் பண்ணி கொடுக்குது. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் சம்மன், நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த கர்லி ஹேர், ஸ்ட்ரெயிட் ஹேர் இதெல்லாம் இல்லை, நான் ஒரு ஹெல்தி ஹேர் ஜேர்னிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் இட் வித் அரோமா மேஜிக் சிம்பிள் ஷாம்பு. அதர் ஷாம்பூஸ் ஏதாவது இன்னும் பெட்டராக வேணும்னா ஜஸ்ட் ஹர்ப் ஷாம்பு இஸ் ரியலி குட். ஹராத்தான ஒரு பிராண்ட் இருக்குது, அதுவுமே ரியலி குட். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஸ்கேல்ப் மசாஜ் முடிச்சதுக்கப்புறமா ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் மை ஹேர் லென்த்து. அதுக்குமே ஜூசி கெமிஸ்ட்ரியோட ப்ராடக்ட் நான் போடுவேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தா ஷாம்பூ. இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணக்கப்புறமா டெஃபினட்டாக கண்டிஷ்னர் போடுவேன். இந்த கண்டிஷ்னர் வாஸ் ரியலி குட். இட்ஸ் பை த பிராண்ட் கால் பெஸ்ட் லைஃப். ஓகே, ரீசெண்டாக நான் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஓகே, முறுமுறு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கண்டிஷ்னர் சொல்லிட்டு ஃபாய் நேச்சுரல்ஸ்னு. இவங்களது 3 months தான் இருக்கும். அவங்களோட எக்ஸ்பைரி டேட் இஸ் ஓன்லி 3 months. அதனால ப்ராபப்ளி இன்னைக்கு நான் வாஷ் பண்ணும் போது ஐ மைட் யூஸ் திஸ் அகெயின் டு சி. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் கண்டிஷ்னராக போட்டதுக்கப்புறமா ஐ செட் ரைட், நான் என் முடிய வந்து வாட் அபவுட் கண்டிஷ்னர். எஸ், அதுதான் நான் சொல்கிறேன்ல, கண்டிஷ்னர் இஸ் பேசிக்கலி பெஸ்ட் லைஃப் இஸ் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஃப் யூர் சம்மன் ஹூ ஸ்டார்டிங். இல்லைனா எந்த கண்டிஷ்னர் இருந்தாலும் ஓகே. அண்ட் இந்த ப்ராடக்ட் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இட்ஸ் பை ஃபாய் நேச்சுரல் சொல்லிட்டு முறுமுறு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கர்ல் கண்டிஷ்னர்னு. முறுமுறுன்ற பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹேர் கண்டிஷனிங் பர்பஸ்க்காக. பட் இதை ஏன் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன்னா 3 months தான் இதோட எக்ஸ்பைரி டேட்டு. நான் ரீசெண்டாக வாங்கினேன், ஐ ஹாவ் டு ஃபினிஷ் இட். ப்ராடக்ட் வேஸ்ட் பண்ண வேண்டான்றதுக்காக லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அது என்ன ரிசல்ட் தருதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. இட் வாஸ் நாட் வலிக்கிட்டு போகிற அளவுக்கு ஸ்லிப் இல்லை. ஸோ ஸ்லிப்புன்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லிப் இஸ் பேசிக்கலி நான் கண்டிஷனர் போட்டால் ரொம்ப சில்கியாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு. அந்த ஸ்லிப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ திருப்பி இன்னைக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இதை பண்ணக்கப்புறமா நிறைய பேருக்கு இந்த இன்க்ரீடியன்ட் தெரியும், பட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதுன்னா, நான் இன்னைக்கு எல்லாமே என்னோட ஹேரில் ஜென்ரலாக பேசிக்காக போடுற எல்லாத்தையும் சொல்கிறேன். டசன்ட் மீன் நீங்கள் எல்லாமே போடணும்னு, என்னெல்லாம் எப்பெல்லாம் போடணுன்றதை காட்டுறேன். ஸோ இது வந்து ஆப்பிள் சைடர் வினிகர். நிறைய பேர் வந்து இதை குடிப்பாங்க ஃபார் தேர் டயட் அண்ட் எவ்ரி திங். ஸோ இந்த ஆப்பிள் சைடர் வினிகரில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு எனக்கு தெரியல. இட் சேஸ் வித் மதர்னு எழுதியிருக்கும். வித் மதர்னா கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலங்கலா இருக்குல்ல, அதுதான் மதர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அன்ஃபில்டர் பண்ணது. இதை குடிக்க முடியாது, குடிக்கிறதுக்கு அன்ஃபில்டர் பண்ணதான் குடிப்பாங்க. ஹாய் கார்த்திகா. ஸோ இதை ஃபில்டர் பண்ணதான் குடிப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஹேரில் பிஹெச் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதாவது இந்த லெவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் அண்ட் லைக் மாய்ஸ்சர் கண்டென்ட் இஸ் ரெக்வயர்டு. சிம்பிளாக சொல்கிறதுக்காக பிஹெச் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த பிஹெச் பேலன்ஸை இதை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை உங்களோட தண்ணி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா உங்கள் பிஹெச் ஜாஸ்தி ஆகும். சில சமயம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ, லைக் இப்போ நான் சொல்கிற ஷாம்பூ வில் கிவ் யூ அ பெட்டர் பிஹெச். பட் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஷாம்பூ ஏதாவது கன்சர்ன் இருக்குது அப்படின்னா அதுவுமே இது ஹெல்ப் பண்ணும். இட் ஹெல்ப்ஸ் இன் கிளென்சிங் யுவர் ஹேரை ரொம்ப க்ளீனாக வைக்கிறதுக்காக ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணும். இதோட அட்வான்டேஜஸ் எப்படி யூஸ் பண்ணும், டிஸ்அட்வான்டேஜ் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். சிம்பிள் ரேஷியோ இஸ், இப்போ நீங்கள் இதை 1 cap ஆஃப் திஸ் எடுத்தீங்க அப்படின்னா 3 cap ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணும். 1:3 இஸ் த ரேஷியோ ஃபார் திஸ். சரியா? மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணில் பட்டால் பயங்கரமாக எரியும், வாயில் பட்டால் லைக் மூக்கில் வாயில் எங்கே பட்டாலுமே எரியும். ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அசிடிக்
இது. அதனால ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உங்கள் ஹேர் ஷார்ட்டாக இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 cup ஆஃப் திஸ் அண்ட் 3 cup ஆஃப் வாட்டர் மட்டும் போட்டுட்டு உங்கள் ஸ்கேல்பில் கண்ணை தயவு செஞ்சு மூடிக்கோங்க. உங்கள் ஸ்கேல்பில் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. அவ்வளோதான். இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட்ஸ் ஓன். ஓகே. இதே நீங்கள் லாங்கர் ஹேர் இருந்தீங்கன்னா மேபி இஃப் யூ ஆர் டேக்கிங் திஸ் 3 cup, இது 3 cups எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 9 cup ஆஃப் வாட்டர், இதே அளவில் 9 cup வாட்டர், இன்னும் கூட ஜாஸ்தி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கூட ஜாஸ்தி பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பட் ஆப்பிள் சைடர் வினிகர் டஸ் லாட் ஆஃப் குட் திங்ஸ். இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடிக்கு ஷைன் கிடைக்கும். நம்பர் 1, உங்கள் முடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஸ்கேல்பில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சம்மன் சஃபரிங் ஃப்ரம் இச்சினஸ், சிலருக்கு வந்து பேட்சாக இருக்கும், இது எல்லாமே கூட திஸ் வில் கியூர். இட் ஹேஸ் இட்ஸ் பவர். பட் திருப்பியும் சொல்கிறேன், கண்ணை மூடிக்கோங்க. தண்ணியில் கழுவுனதுக்கப்புறமா ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் இது நீங்கள் யூஸே பண்ணதில்லை அப்படின்னா ஆப்பிள் சைடர் வினிகர் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்கள் ஹேருக்கு என்ன பண்ணும்? இட்ஸ் அ மல்டி பர்பஸ் ப்ராடக்ட். ஹேர் ஹெல்த் பண்ணும், ஸ்கின் கேர் பண்ணும், ஃபுட் சோப் பண்ணலாம். நீங்கள் மல்டிபிள் ரீசனுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இதை நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். மந்த்லி மினிமம் 2 times நான் பண்ணுவேன். அடிக்கடி பண்ணாதீங்க, ஸோ இட் வில் ட்ரை அவுட். மந்த்லி 2 times நான் பண்ணுவேன். தட் இஸ் டு கீப் மை ஸ்கேல்ப் வெரி க்ளீன். ஓகேவா? இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் திங், நான் இப்போ ஷாம்பூ கண்டிஷனர் அதுவும் எப்படி போடணும் அப்படின்னா இதுக்கப்புறமா கண்டிஷனர் போடுங்க. ஸோ ஷாம்பூ போட்டு க்ளீன் பண்ணக்கப்புறமா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் போடுங்க. போட்டக்கப்புறமா தென் நீங்கள் வந்து உங்களோட கண்டிஷனர், ரெகுலர் கண்டிஷனர் அண்ட் கண்டிஷனர் எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். அண்ட் ஷாம்பூ எப்படி நான் போடுவேன்னு சொல்லிடுறேன். சிம்பிள். இதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். நான் டிரெக்டாக கையில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ வாட்டர் கொஞ்சம் எடுத்துட்டு ஐ ஹாவ் அ ஸ்மால் பவுல், அந்த பவுலில் வாட்டர் ஊற்றிட்டு ஷாம்பூவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை எடுத்து தான் என் தலையில் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாட்டர், ஹேர் ஃபுல்லாக வாட்டர் சோக்கிங்கில் இருக்கும் போது அந்த ஷாம்பு போடுங்க. இட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்தி. ஏன்னா பில்டப்னு ஒரு வேர்டு இருக்குது. பில்டப்னா இந்த ப்ராடக்டை நான் டிரெக்டாக போடும் போது என்னோட ஸ்கேல்பில் கொஞ்சம் ஒட்டிக்கும். நான் எவ்வளோ தேய்ச்சி கழுவினாலும் கொஞ்சம் விட்டுருவேன். அப்படி விடும் போது என்ன ஆகும்னா அதுவே எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தரும். அதனால வாட்டரில் கலந்து போட்டிங்கன்னா ஆல்ரெடி அது சால்யூபிள் ஆயிடுச்சு, ஐ மீன் லைக் கரைஞ்சிருச்சு. ஸோ அது எங்கேயுமே ஸ்டே ஆகாது, உங்களுக்கு தேவையான அழுக்க மட்டும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இட் இஸ் ஆல்சோ பெட்டர். ஸோ ஷாம்பூ எப்போவுமே வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடுங்க. கண்டிஷனர் போடும் போது ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் லென்த், இங்கேருந்து எண்டு வரைக்கும் ஃபோக்கஸ் மோர் டுவர்ட்ஸ் யுவர் எண்ட். அதுதான் நான் கண்டிஷனருக்கு சொல்கிறது. அண்ட் ஷாம்புக்கு அப்புறம் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் ஸ்கேல்பில் போட்டாலே போதும். அப்படி இன்னும் கூட ஷைன் என்னோட ஹேருக்கெல்லாம் வேணும்னா ஒரு மக் எடுத்துக்கோங்க, அந்த மக்கில் டிப் பண்ணிடுங்க. ஸோ லைக் டிப் பண்ணி இதை ஒரு 2 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே போர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டூ மசாஜ் அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் பி தேர். அதுதான் நான் வந்து ஆப்பிள் சைடர் வினிக்கு சொல்வேன். இப்போ நான் ஸ்டைலிங் பாட்டுக்கு வரேன். நான் கேர்லி ஹேர்ன்றதுனால வாட் ஷாம்பூ இஸ் தட்? அரோமா மேஜிக் ஆக்டிவேட் பேம்பூ சார்கோல் ஷாம்பூ. இந்த அரோமா மேஜிக்ல எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இது என்னோட ஃபேவரட். ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணதுல இது என்னோட ஃபேவரட். இதை நான் காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி எல்லா ஷாம்புவுமே எண்ணெய் வைக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷாம்பூ நல்ல ஷாம்பூ தான், பெல்லா விட்டா ஷாம்புன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஷாம்பூ எண்ணெய் போகாது. ஒரு ஷாம்பூ ஒன்று தான் பண்ணும் ஆக்சுவலாக. பட் எனக்கு பிடிச்சது, நான் நிறைய ஆயில் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால நான் சூஸ் பண்ணுற ஷாம்பூஸும் ஆயில் ரிமூவ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அரோமா மேஜிக், ஜஸ்ட் ஹர்ப்ஸ். ஆனால் ஜஸ்ட் ஹர்ப்ஸ் 600 rupees. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் பேசிக்லேருந்து சொல்கிறேன். இது 200 rupees, ஜஸ்ட் ஹர்ப்ஸ் 600 rupees. இதுவுமே 200 தான். பட் இது எண்ணெயை ரிமூவ் பண்ணவே பண்ணாது. ஸ்மெல்ஸ் வெரி குட். ஸோ உங்களுக்கு எண்ணெய் போட பிடிக்காது, நான் மாஸ்க் போடுற டைப்பாக இருந்ததுன்னா தென் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் போட மாட்டேன், எனக்கு எண்ணெய் பிடிக்காதுன்ற பட்சத்தில் ஹேர் மாஸ்க் இருக்குது. எப்போ ஹேர் மாஸ்க் போடணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஷாம்பு போட்டுருங்க, ஆப்பிள் சைடர் வினிகரும் போட்டுருங்க, and then you put your mask are something that you will put in your scalpல போடுறது முடியும்ன்றதுனால தான் அதுக்கு பேர் மாஸ்க். ஸோ அகெயின் நான் என் கையில் இருக்கிற சிம்பிள் பேசிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். வாவ் கோகோனட் ஹேர் மாஸ்க், இதுவுமே டெஃபினட்டாக ஒர்க் ஆச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இஸ் லைக் சூப்பர் திக், லைக் பயங்கர திக்காக இருக்கும். ஆக்சுவலாக இதை நீங்கள் ஸ்கேல்பில் போடலாம். லைக் கையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தென் புட் இட் ஆன் யுவர் ஸ்கேல்ப், கொஞ்ச நேரம் விடுங்க.
ஓகேவா? ஸ்கேல்பில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட ஒர்க் இட் வில் ஸ்டார்ட் டூயிங். இது இன்னும் கூட கண்டிஷனிங் தரும் ஹேருக்கு. இதுக்கப்புறம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு கண்டிஷனர் யூஸ் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். ஏன்னா கண்டிஷனரோட ஜாபை ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் கண்டிஷனரை 3 minutes மேலே வைக்க மாட்டீங்க. ஹேர் மாஸ்க்கை யூ கீப் இட் 15 minutes ஆல்சோ. ஹேர் மாஸ்க் இன்னும் பெட்டராக போகணுன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் மாஸ்க் போட்டுட்டு ஹாட் டவல் ரேப் பண்ணுவாங்க. இல்லைன்னா லைக் ஹீட் கேப் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் மாஸ்க் போட்டுட்டீங்க, கொஞ்சம் ஹீட்டோ இல்லைன்னா ஆவியோ கொடுக்கும் போது என்ன ஆகும்னா போர்ஸ் ஓப்பன் ஆகும். நான் சொன்ன மாதிரி சுடு தண்ணி ஊற்றும் போது எப்படி போர்ஸ் ஓப்பன் ஆகுமோ போர்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ இந்த ப்ராடக்ட் நல்லா உங்களோட ஃபாலிக்கிள்ஸ் அதாவது ஹேருக்குள்ளே பெனிட்ரேட் ஆகும். இந்த ப்ராடக்ட் டேமேஜ் பண்ணாதுன்றதுனால தான் அதுக்கு மாஸ்க்குன்னு பேர். அதனால தான் அது நீங்கள் ஸ்கேல்ப் வரைக்கும் போடலாம். கண்டிஷனரை தயவு செஞ்சு ஸ்கேல்பில் போடாதீங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்தது இஸ் பேசிக். மாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டைலிங் பர்பஸ் எல்லாம் வரும். ஸோ திஸ் இஸ் லீவ் இன். ஓகே, லைக் கண்டிஷனர்லயே லைக் உங்க ஹேர்லயே நீங்க லீவ் இன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்க லீவ் இன் ஒரு டீடாங்குலர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன்னா நிறைய பேர் சீப் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல இந்த கர்லிகள்ல. ஸோ அவங்க அது வரைக்கும் சிக்கு இருக்கிறத எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்டை போட்டுட்டு தென் ஸ்லோவாக அது கொஞ்சம் ஸ்லிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணி டீடாங்கிள் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் எடுத்து என்னோட ஹேரில் போட்டுட்டேன் அப்படின்னா ஸோ இப்படி அப்ளை பண்ணுறது தான் ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் மெத்தட் நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்படி நான் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் என்னோட ஹேரில் இருக்கும். நெக்ஸ்ட் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் உங்கள் ஹேருக்கு கொடுக்கலாம். பட் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் முடிக்கு ஒரு மாதிரி. ஸோ இதில் கொஞ்சம் இவ்வளோ தூரம் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் ஹேர் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு இவ்வளோ உண்டு போதும். ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என் முடிக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ரொம்ப சோக்கிங் வெட்டில் இல்லாமல் ஓரளவுக்கு இருந்து போட்டிங்கன்னா ப்ராடக்ட் நல்லா உள்ளே போகும். ஸோ இது லீவின். நான் லீவின்க்கு அப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா லீவின்க்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக ஜெல்லுக்கும் போகலாம், இல்லை க்ரீம் போட்டு ஜெல்லும் போகலாம். க்ரீம்னா ரீசோர்ஸ் கர்ல்ஸ் க்ரீம் தான் நான் போடுவேன். இல்லைன்னா ஜெல் லைக் செட்வெட். ஆக்சுவலாக செட்வெட் வந்து ஸ்டைல் அப்படின்னாலுமே இந்த ப்ராடக்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் ஆர் மச் பெட்டர். இதில் சிலிக்கன் சல்ஃபேட் எதுவுமே இல்லாமல் ஈவன் தீஸ் ஆர் சிஜி ஃப்ரெண்ட்லி. அதை தாண்டின்னு பார்த்தா இந்த 2 ஜெல் இருக்குது. இஃப் யூ ஆர் அ கை டெய்லி நான் ஹேர் ஜெல் போடுவேன்னா மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஸ்டார்ட் பிக்கிங் அப் எனி ஆஃப் தீஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணிக்கோங்க. லைக் இட் வில் ரியலி ஹெல்ப் யூ கைஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து சிலிக்கன் சல்ஃபேட் எதுவுமே இல்லை. நீங்கள் டெய்லி போட்டாலும் உங்கள் ஹேருக்கு எதுவுமே ஆக போகிறது இல்லை என்னால் இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் $500 அண்ட் திஸ் இஸ் அரௌண்ட் $600. இது ஆஃபில் இருக்காது, பட் இது சம்டைம்ஸ் ஆஃபில் இருக்கும். நீங்கள் கேன் டேக் த செட்வெட். செட்வெட் இஸ் அரௌண்ட் $100. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஹெல்தி ஹேர் கேர் தென் ஐ வுட் சே திஸ். இப்போ இதுக்கு நடுவில் இன்னொரு ப்ராசஸும் இருக்குது. நான் லீவின் போட்டேன், எனக்கு இன்னும் கூட என் முடிக்கு மாய்ஸ்சர் வேணும்னா கேட்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே லைட் ஆயில்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆயில் எடுத்துக்கோங்களேன், நூனி ஆயில்னு இதோட பேர். ஸோ பேசிக்கலி நூனன்னா தெலுங்குல ஆயில்னு அர்த்தம். ஸோ இந்த பிராண்டே அப்படி தான். இந்த பிராண்டோட ஆயில் ரொம்ப லைட். நான் ப்ராபப்ளி சம்டைம் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். நான் இப்படியே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கீழே உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, லைக் அப்படியே ஃபில்டர் ஆகி லைட் ஆயிலெலாம் மேலே போகும். ஸோ ரொம்ப லைட் இந்த ஆயில். லைக் இப்போது கோகோனட் ஆயிலெலாம் பிசு பிசுன்னு இருக்கும்ல, அது ஹெவி ஆயில். இது லைட் ஆயில். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் மல்டிபிள். லீவின் போட்டக்கப்புறமா ஐ கேன் டேக் அ லிட்டில் ஆயில் அண்ட் அப்ளை டு மை ஹேர். அந்த லீவினுக்கு மேலே ஆயில் கொடுக்கும் போது எனக்கு ஒரு கோட்டிங் ஆஃப் மாய்ஸ்சர் கிடைக்கும். ஈரப்பதத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆயில் வில் ஹெல்ப் மீ அவுட். லீவின் இருக்குது, அதுக்கு மேலே ஆயில், அண்ட் தென் ஐ டூ ஜெல் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் தட் ஸ்க்ரன்ச்சிங் டெக்னிக். அப்படி தான் பண்ணுவேன். ஃபிங்கர் காயில்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் நேற்றும் சொன்னேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜெல் போடுறதுக்கு முன்னாடி தே டூ திஸ் ஸ்டெப். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபிங்கர் காயிலிங். ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் இன்னும் கூட அழகாக கர்ல்ஸ் தெரியும், பட் ஐ do not recommend that. என்ன இருக்கோ இஃப் யூ கேன் டேக் கேர் ஆஃப் இட் இன் அ ஹெல்தி வே, தட் இஸ் வாட் ஐ வுட் சே. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு ஐ ஃபினிஷ்ட். இஃப் யூ கைஸ் ஹேவ் சம் கிளாரிட்டி, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள். அண்ட் ஐ ஃபீல் லிட்டில் itchy. Just give me a minute. Yeah, I have to focus on the back of my hair. I think I have finished this almost. கொஞ்சம் தான் இருக்கு.
So I've taken a little and I'm putting on the back. So guys, இப்போ like I'm okay with your questions because நான் எப்படி ஃபுல்லா ப்ராசஸ்னு சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னு கேட்குறாங்க. ஹேர் ஃபால் இஸ் அ காமன் ப்ராப்ளம். இட் ஹேஸ் மல்டிபிள் ரீசன். எதுக்காக என்னால் எக்ஸாக்டாலாம் ஹேர் ஃபால் எதனால இருக்குன்னு நிஜமாலே நோபடி கேன் சே எக்ஸப்ட் யுவர் ட்ரைகாலஜிஸ்ட் ஆர் டெர்மட்டாலஜிஸ்ட். Like I'm done applying to my scalp. Like this is the product that I'm going to use for my hair. So just give me a minute. So இது வந்து neem butter, pumpkin and ginger. இதுதான் ingredients. Pre-shampoo hair mask and dandruff and itchy scalp ன்னு போட்டிருக்கு. நீங்கள் இந்த ஸ்கேல்ப்லையும் டெஃபினட்டாக போடலாம். பட் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காக நான் அந்த சில்லி ஆயில் யூஸ் பண்ணேன். இவ்வளோ திக்காக இருக்கும் கைஸ். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ ஹவு டு ஐ அப்ளை? So I'll show you guys. நான் சொன்னேன்ல சீப்பே போடலன்னு. எனக்குமே முடி கொட்டணும் ஆக்சுவலாக. லைக் சுத்தமாக உங்களுக்கு முடியே கொட்டலைன்னா தென் தெர் இஸ் சம் ப்ராப்ளம் டெஃபினெட்லி. பிகாஸ் அப்படி தான் டிசைனே ஆயிருக்கு ஹேர். லைக் இட் வில் ஃபால் அண்ட் இட் வில் க்ரோ. தட் இஸ் ஹவ் இட் இஸ் டிசைன்ட் டு பி. ஸோ தெர் இஸ் அ லிமிட் ஆஃப் ஹேர் டு ஃபால். I'll collect all the hair that falls in this particular time. ஏன்னா 5th day is what I'm using. And in between, like நார்மலாக நான் கிளிப் போடும் போதோ ஏதோ ஒன்று, there will be definitely an hair fall. எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சருக்கு சீரம் யூஸ் பண்ணலாமா? சீரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, சீரம் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது. பட் என்ன சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்றதான் மேட்டர். ஏன்னா நிறைய சீரம்ல யூ வில் ஸ்டில் ஹேவ் சிலிக்கன், சல்ஃபேட் அண்ட் எல்லாமே இருக்கும். சீரம் இஸ் பேசிக்லி டு கிவ் யூ ஷைன். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைன் கிடைக்கிறதுக்கு. பட் சீரம் வந்து உங்களுக்கு நிறைய மாய்ஸ்சர் கொடுக்குமான்னு கேட்டால், சீரம் விட ஐ வில் சஜஸ்ட் யூ டு அப்ளை சம் க்ரீம்ஸ் ஆர் ஈவன் அ லிட்டில் ஆயில். ஃபார் எக்ஸாம்பிள் தலை குளிச்சுட்டு வந்து லைட்டாக ஒரு சொட்டு, லைக் அதுதான் நிறைய போடுறதுக்கும் அதோட குவான்டிட்டியை குறைச்சி போடுறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்கள் சீரமை விட ஒரு லைட் ஆயில், ஃபார் எக்ஸாம்பிள் ஜொஜுபா ஆயில், அந்த மாதிரி ஆயில் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, பேசிக்லி ஹோஹோபா ஆயில் தான் அது. பட் வி ஆல் கால் இட் ஜொஜோபா பிகாஸ் தட்ஸ் வாட் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக சொல்கிறேன். அந்த ஆயிலை லைட்டாக எடுத்துட்டு நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ கைஸ். இந்த பிராண்ட் இஸ் ஆல்சோ குட். இந்த ஆயிலும் லைட் ஆயில், யூ கேன் ட்ரை. சீரம் போடலாம், நான் இல்லைன்னே சொல்லலை. பட் மாய்ஸ்சர் கொடுக்குமான்னு கேட்டால் எனக்கு நாட் ஷுர். பிகாஸ் ஐ ஹவ் ட்ரைட் மெனி சீரம். இட் கிவ்ஸ் யூ ஷைன், இன்ஸ்டன்ட் ஷைன் அண்ட் தட் ஒரு மாதிரி லக்ஷர் ஃபீலிங் கொடுக்கும். பட் அதர் தேன் தட் வேறு எதுவுமே பண்ணாது இஸ் மை ஃபீலிங். So now I'll show you guys as last thing how do I detangle my hair. நிறைய இப்போ நான் ஆயில், இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுக்குமே நான் ஆயில் போட்ட உடனே வேற மாதிரி ஹேர் பேட்டர்ன் மாறிச்சு இல்லை. லைக் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். லைக் ஒரு ஆயிலோ ஒரு வாட்டரோ பட்டுதுன்னா ஆப்வியஸ்லி இப்படி தான் ஹேர் ஆகும். And I would tell you guys, just make sure இது நீங்க வந்து you split it into half, okay, and be very gentle guys, be very gentle. எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணுங்க. And I'm going to start with the end. இந்த கோம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் பிளாஸ்டிக் கோம் மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் கால் எக்ஸோ கோம். நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் திஸ் கோம் டஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் ஆக்சுவலி. பொறுமையாக போங்க. I don't know whether you guys have patience, but it will take another 15 minutes for me to detangle. I don't know whether I should show you guys. இதை காட்டணுமான்னு கூட தெரியல. லைக் maybe I'll put a picture of my hair fall for you guys to see. ஏன்னா 5 days I have not detangled or anything. Be very very gentle. Go from the bottom. Like take your time. நான் நேற்று சொன்ன மாதிரி தான், respect your hair. Like or else it will stop respecting you back. அவ்வளோதான்.
ஸோ திஸ் இஸ் பேசிக். அண்ட் நான் சொன்னது எல்லாமே இந்த சிஜியில் பண்ணுறது. இதில் நிறைய டெக்னிக். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, இப்போ நான் தலை குளிச்சுட்டு வந்தேன்னா இப்படி விழுந்துரும் ஹேர், கரெக்ட்? அப்படியே காஞ்சிச்சுன்னா அப்படியே தான் இருக்க போகுது. இந்த இடத்துல கொஞ்சம் வால்யூம் தெரியணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரூட் கிளிப்பிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த இடத்துல இப்படி கிளிப் போடுவாங்க. இப்படி கிளிப் போடுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் காயும் போதே, ஹேர் காயும் போதே இப்படி இப்படி லிஃப்ட் ஆகி காயும் போது நல்ல பூஸ்ட்னு நல்ல வால்யூமாக தெரியும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தட் தே சே டு மேக் இட் லுக் பெட்டர். ஸோ அதுக்கும் அது எல்லாமே லுக் ஏஸ்தெட்டிக் வைஸ் ரெண்டுமே முக்கியம் தான். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கேர் யோர் ஹேர். ஹெல்தியாக பார்த்துக்கோங்க, தென் யூ கேன் கோ டு ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ சிம்பிள் ஆஸ் தட். இட் வில் டேக் டைம் ஃபார் மீ டு டீடாங்கிள். ஐ டோன்ட் வாண்ட் டு டீடாங்கிள் ரைட் நவ். பட் சொல்கிறேன், இப்போ நான் தலை குளிச்சுட்டு வர்றதுலேயே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது வெறும் தலை குளிக்கிறதுக்கு மட்டும், ரைட்? குளிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நார்மல் டவலுக்கும் மைக்ரோ ஃபைபர் டவலுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது. நார்மல் டவல் என்ன பண்ணுன்னா, உங்களோட ஃபுல் ஹேரோட வாட்டர் ப்ளஸ் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்களா அந்த வாட்டர், அதாவது ஹேரோட மாய்ஸ்சர் ப்ளஸ் வாட்டர் ரெண்டுத்தையும் உறிஞ்சு எடுத்துரும் காட்டன். அதனால மைக்ரோ ஃபைபர் டவல் என்ன பண்ணுன்னா, உங்களோட ஹேர் மாய்ஸ்சர் உங்கள் தலையிலேயே விட்டுட்டு தென் அந்த வாட்டரை மட்டும் அப்சர்வ் பண்ணும். தட் இஸ் வை தே ஆஸ்க் யூ டு ஸ்டார்ட் டூயிங் மைக்ரோ ஃபைபர் டவல். மைக்ரோ ஃபைபர் டவலுக்கு அப்புறமா வாட் டு வி டூ அப்படின்னு பார்த்தா, ரிமூவ் பண்ணிட்டு ரூட் கிளிப்பிங் பண்ணும் மைக்ரோ ஃபைபர் டவலுக்கு அப்புறமா. ஏன்னா வால்யூம் நல்லா ஜாஸ்தியாக தெரியும். சில ரூட் கிளிப்பிங் பண்ணாமல் டிஃப்யூசர்னு ஒரு, இப்போ ஹேர் ட்ரையரில் பெருசாக இப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்ல, ஆர் லைக் எக்யூப்மெண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள், அதை வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் கொடுக்கும் போது லைக் பேசிக்கலி டிஃப்யூஸ் ஆகி இன்னும் கூட கேர்ள்ஸு அழகாகும். ஸோ ஸ்ட்ரிங்கேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுதான் என்னோட முடி. ஓகே, இதை நான் இப்படியே காய வச்சேன்னா அது அப்படியே இருக்கும். அதுக்கு பதிலாக நான் இதை இப்படி சுருக்கி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஹீட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஈரம் காயும் போது இதே ஃபார்மில் காஞ்சுதுன்னா முடி கொஞ்சம் சுருங்கும் போது கேர்ள்ஸ் இன்னும் கூட அழகாக தெரியும். ஸோ அதுதான் ஸ்ட்ரிங்கேஜ். இதெல்லாம் பியூட்டிஃபிகேஷன் கான்செப்ட். ஹேர் கேருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி சில சமயம் நீங்கள் டிஃப்யூஸ் பண்ணும்போது ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா அதே டேமேஜ் தான் ஆக போகுது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேன் மோடில் 3 ஸ்பீட் ஃபேன் மோடில் லோ ஹீட்டில் வச்சு தேடும். ஸோ தட் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக ட்ரை ஆகும். ப்ளஸ் நார்மலாக காயறதுக்கும் நீங்கள் இத்தனை ப்ராடக்ட் போட்டு காயறதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நார்மலாக காய வச்சிங்கன்னா இட்ஸ் ஈஸி. பட் நான் ப்ராடக்ட் போட்டேன்னா ஒரு லேயர் ஆஃப் ஏதோ ஒரு கோட்டிங் இருக்குது. ஸோ அந்த கோட்டிங் காயறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ என் முடியெல்லாம் ஃபுல்லாக காயணும் அப்படின்னா எப்படியுமே ஒரு 1 hour 1.5 hour எடுக்கும். தட்ஸ் ஹவ் இட் இஸ். இப்போ காஞ்சிருச்சு, நான் டிஃப்யூஸும் பண்ணிட்டேன். இப்போ நைட்டு தூங்குனேன் அப்படின்னா லைக் நான் அதை டிஸ்டர்ப் பண்ண போகிறேன். இன்னும் பெட்டராக காட்டுறதுக்கு தான் பேசிக்கலி போனட். அப்படி இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் மை பில்லோ கேஸ் விச் இஸ் சாட்டின். ஸோ எதுக்கு இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ற கொஷனும் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வெறும் ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ பண்ண வேண்டாம். எனக்கு ஹேரோட ஹெல்த் மட்டும் போதும் அப்படின்னா ஷாம்பூ, கண்டிஷ்னர், அதுக்கப்புறமா பேசிக்காக நீங்கள் உங்கள் கண்டிஷ்னர் கொடுக்க வேண்டிய மாய்ஸ்சருக்காக லீவினோ இல்லை லிட்டில் ஆயில் அண்ட் ஜெல் இதை கொடுத்தீங்கன்னா லாக்இன் ஆகி உங்கள் ஹேர் சேஃபாக இருக்கும். பட் இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ வாண்ட்ஸ் இட் டு பி மோர் பியூட்டிஃபைட், லைக் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா என்னால் காட்ட முடியும், என்கிட்ட கொஞ்சம் டைம் இருக்குன்னும் போது தென் யூ ஹேவ் டு கேர் இட் மோர். அதே மாதிரி இப்போது ஹெல்தி ஜேர்னிக்கு தான் சொல்கிறேன். இந்த போனட்ன்றது வேண்டான்னா கூட அட்லீஸ்ட் பில்லோ கேஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ இதே ஹேர் நான் வாஷ் பண்ணிட்டேன், அப்படியே தூங்கி காட்டன் பில்லோ கேஸ்லேருந்து எந்திரிச்சேன் அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ளைஅவேஸும் ஃப்ரிஸினஸும் நிறைய இருக்கும். இதே சாட்டினில் இருந்தேன்னா இட் இஸ் குட் ஃபார் மை ஸ்கின் ஆல்சோ. என் ஸ்கின்னும் ப்ரீத் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஐ எம் கிவிங். காட்டனில் ஐ எம் நாட் கிவிங் தட். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஹேர் கேர் கைஸ். So probably if you guys want a video on like how do I style my hair, I'll definitely try it because I do late nights and I can't film it and I have to get back to work. In the reason kaga like I'm not able to do it. பட் ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த சிஜி டெக்னிக் எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேன். அண்ட் நான் சொல்கிற ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ் இஸ் ஜென்யூனாகவே நான் சிஜிக்குள்ளே வந்தப்போ எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் என் கண்ணு காமிச்சாங்க. இது இம்போர்ட்டட், நல்லா இருக்கும், இதில் சிலிக்கன் இல்லைன்னு. தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூ ஹேட் டு ஹண்ட் ரீட் ஆல் த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் படித்து இதில் எந்த பிராண்டு
பெட்டர் இன்க்ரீடியன்ட் சிலிக்கன் சல்ஃபேட் எதுவுமே இல்லாமல் அட் அ பெட்டர் காஸ்ட் இந்தியனில் அவைலபிளாக இருக்குது. யூ ஹாவ் டு லுக் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா நான் வந்தப்போ 2000 ரூபாய்க்கு ஷாம்பூ எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண டைம் உண்டு. என்னாலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாது. ஐ கேனாட் அஃபோர்ட் ஃபார் அ ஷாம்பூ ஃபார் 2000. அந்த ஃபனி பார்ட் இஸ் நான் அஃபோர்ட் பண்ணி ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது அது ஆயில் கூட ரிமூவ் பண்ணாது. லைக் குழந்தையிலேருந்து இது வரைக்குமே என்னோட ஹேரை ஓரளவுக்கு காப்பாத்துச்சுன்னா இந்த ஆயிலிங்காக தான். எங்கள் அம்மா அப்ளை பண்ண ஆயில், அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ண ஆயில் தான் ஓரளவு காப்பாத்துச்சு. டேமேஜ் ஆனதுக்கு ரீசனுமே ஆயில் போடாமல் இருந்தது தான். பட் இந்த அப்ராட் ஷாம்பூஸ் எல்லாம் வாங்கினப்போ தே ஆர் நாட் ஏபிள் டு ரிமூவ் ஆயில். தென் ஐ ஹேட் டு கோ அண்ட் ஹண்ட் ஃபார் ஆயிலே ரிமூவ் பண்ணாதப்போ நான் ஏன் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்? ஏன்னா அவங்க ஊரில் ஆயிலிங் இஸ் நாட் கம்மிங் இன் தேர் ட்ரெடிஷன். ஸோ அவங்களுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். அதனால தான் அவங்க மாஸ்க் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. But in my case, like I need to pick up some shampoo that definitely cleanses, removes all these oil. So இப்படி பண்ண ஹண்ட்ல தான் there are few products. Maybe I'll create a post of products that are below $1,000, like 200ல இருந்து 1000 குள்ள இருக்கிற shampoo and conditioner where you can go pick it up and do. I'll make a list of it and put it to you guys and ஸ்டார்ட் சம்வேர் கைஸ். ஓரளவு இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசி ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சா கூட ஐ எம் டெஃபினெட்லி ஹாப்பி அபவுட் இட். பிகாஸ் ஐ டோன்ட் நோ, பீப்புள் ஜென்ரலி மாக் ஆன் மை தமிழ், பட் லாட் ஆஃப் பீப்புள் வாண்டட் மீ டு ஸ்பீக் தமிழ். நீங்கள் தமிழில் சொன்னால் எனக்கு இன்னும் கூட புரியும்னாங்க. அந்த 4 பேருக்கு புரிஞ்சா ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இஃப் தேர் இஸ் எனி டவுட், again I will post this video for you guys. If you have any doubt, இதை பார்த்துமே இன்னும் கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன், இது தேவையா, இது எதுக்கு, இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட போஸ்ட்ல எப்படி நான் ஆப்பிள் சைடர் வினிகர் சொல்றேனோ அதே மாதிரி ரைஸ் வாட்டர் ரின்ஸையும் சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்பிள் சைடர் வினிகர் உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணி பிஹெச் லெவல் பேலன்ஸ் பண்ணுன்ற மாதிரி ரைஸ் வாட்டருமே உங்க ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் கொடுக்கும். ஹேர் இஸ் மேட் ஆஃப் ப்ரோட்டீன் கால் கெரட்டின். ஹேர் ஃபுல்லாமே கெரட்டின்ற ப்ரோட்டீன்ல தான் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஹேருமே பேலன்ஸ் தேவைப்படும். ஒருவேளை நீங்க ரொம்ப மாய்ஸ்சர் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீனாலேயே ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடும். தட்ஸ் வென் யூ ஹேவ் டு கிவ் ப்ரோட்டீன் பேக் டு யுவர் ஹேர். அதுக்கு ரைஸ் வாட்டர் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஸோ ரைஸ் வாட்டர், அதாவது வடிகட்டின கஞ்சி இருக்கும்ல, சாதம் வடிகட்ட கஞ்சி, ஆப்பிள் சைடர் வினிகரை யூஸ் பண்ண சொன்னேன் பாருங்க. அந்த ஸ்டெப்ல நீங்க ரைஸ் வாட்டர் கஞ்சி யூஸ் பண்ணலாம். யூஸ் மோர், லைக் நிறைய கஞ்சை ஃபுல்லா சோக் பண்ணுங்க அண்ட் தென் புட் இட் the rice water you மேலே போடுங்க. So that will give you more shine and more health and helps you on hair growth also. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் if you can start working on to, you will reach to a very very healthy hair care. And I think நான் நிறைய பேசிட்டேன் இன்னைக்கு. If it really helps you guys, do let me know whether it was helpful. If you still have doubt, everything in the comment section, and do share it with your friends. யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ. அண்ட் நான் போய் இந்த சிக்கலை எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 15-20 minutes ஆகும். நான் போய் அதை பண்ணிவிட்டு தென் குளிச்சுட்டு தென் டுமாரோ ஐ கிவ் யூ மை ஹேர் வாஷ் போஸ்ட். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் அண்ட் பாய். Hey, before I end video, do you guys have some questions to ask me? You're most welcome, Gajilakshmi. You're most welcome. Before I leave, do you guys have any question to ask me? யாராவது இப்பதான் ஜாயின் பண்ணீங்க, ஸ்டில் எனக்கு கொஸ்டின் இருக்குன்னா do ask me. I have no problem. I'll wait for another 30 seconds to 1 minute. Bye Charles 2902. Okay guys, I think யாருக்கும் question இல்லை. Thank you so much again. And bye. See you guys next time.